இன்னைக்கு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றி சொல்கிறேன். விநிதி இருக்கும் விநாயகர். ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்? விநாயகர் முழுமுதல் கடவுள், உலகத்துக்கே முழுமுதல் கடவுளாக இருந்ததுனால மட்டும் இல்லை, எந்த காரியத்தை நம்ம ஆரம்பித்தாலும் எந்த காரியம் தொடங்கினாலும் அது ஜெயம் வெற்றி பெற நடக்கணும், தடங்கள்லாம் நடக்கணும்னா அதுக்காக நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது நம்ம இந்திய நாட்டு மக்களுடைய பழக்கம். அது எதுக்குன்னா, அவர் எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய தன்மை உள்ளவர் மட்டுமல்ல, அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் உலகத்துக்கு அறிவிச்சாரு. ஔவையாருக்கு நிறைய அறிவு கொடுத்து உலக மக்களுக்கு வேண்டிய நல்ல அறிவுரைகளை சொல்ல வைத்தாரு. அதே போல அவரை கும்பிடாம போனா எந்த காரியம் ஜெயிக்காதுங்கிறத பல வழியே செய்து காமிச்சிருக்காரு. எப்படின்னா, சிவன் ஒரு முறை அசுரர்கள் அழிக்கிறதுக்காக கிளம்பும்போது அவர் எப்பவும் என்ன செஞ்சார், பிள்ளையார நினைக்காமலையோ வேண்டிக்காமலே போயிட்டாரு. உடனே அவருடைய போன அந்த தேர் அச்சு முறிஞ்சு பாதி நின்றுட்டு. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சது சிவனுக்கு, அதோட நம்ம விநாயகரை வணங்கி அவர்கிட்ட வாழ்த்து வராமல் வந்துட்டோமே நினைச்சு உடனே அது விநாயகரை பற்றி நினைச்சு மனசுல வேண்டுக்காரு. ஒரு அப்பா மகனை நினைச்சு பாடாத அந்த அளவுக்கு சாப்பன் சாமியா இருந்தவர் மட்டும் இல்ல, அண்ணன் தம்பிக்கும் எல்லாத்துலயும் உதவின அண்ணன் பிள்ளையார் இருந்தாரு. அதனால அவர் அது விநாயகர் பாட்டில இருக்கு. கைத்தல நீலகேணி அப்பம்மோட அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி முப்புறம் எரி செய்த அச்சிவன் உதவிடம் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு பாட்டே இருக்கு. அவையார் பாடி இருக்கா. அதாவது அவங்க அப்பாவுடைய தேர்காலே ஒழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் அவரு அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து காட்டுறாரு. அதோட பிள்ளையார் நிறைய அவருக்கு ரொம்ப எளிமையா அவர் இப்போ படம் வச்சு கும்பிடணும், ஒரு பொம்மை வச்சு கும்பிடணும், ஒரு சிலையை வச்சு கும்பிடணும் ஒன்றும் இல்லை. ஒரு சாணியை பிடிச்சி வச்சு அதில் வருகம்பலை குத்தி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டாரு. அதை பிள்ளையார ஏற்றுக்குவாரு. ஒரு பிடி கழிவண்ணை வச்சு அதை வச்சு அதில் அருகம்பலை குத்தி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் அதையும் தன்னுடைய சுலபமாக ஏற்றுக்குவார் மஞ்சள் பிள்ளையார். அது மாதிரி மஞ்சள் பிள்ளையாரோ வெள்ளை பிள்ளையாரோ மாவு பிள்ளையாரோ இப்படி எல்லாமே மனசில் நினைச்சு ஒரு பிடிச்சி வச்சு அதில் அருகம்பலை குத்தி வச்சாலே அதில் பிள்ளையார் நமக்கு வேண்டிய அருள் புரிவாருங்கிறது ஐதீகம் உண்டு. ஏன்னா அவர் மிக எளிமையானவர். மற்ற தெய்வத்தை பார்க்கணும் கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் பிள்ளையார அரசமுத்தில பார்க்கலாம், தெருக்கோடியில பார்க்கலாம், சந்தியில பார்க்கலாம், முச்சந்தியில பிள்ளையார் சிலை வைப்பாங்க. எந்த காரியத்துக்கும் தடங்கள் இல்லாமல் அவர் செய்வாருங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் உண்டு. அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறது. ஆனால் பிள்ளையாருக்கு பிடித்தமான என்னன்னா, அப்பம் அவல் பொரி கடலை மோதகம் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு தான் படைப்பாங்க. அவருக்கு வச்சு படைப்பாங்க. அதோட அவர் என்ன பண்ணாரு, வியாச முனிவர் மகாபாரத வியாச முனி தான் சொல்ற மகாபாரதத்தை தங்கள் தடங்கள் இல்லாம எழுதக்கூடிய யாருங்கிறப்போ ஒருத்தரே பார்ப்பாரு. அவருக்கு யாருமே தோணாது. அப்போ விநாயகர்கிட்ட கேட்பாரு, நான் சொல்றதை நீங்க எழுத முடியுமா அப்படின்னு. அப்ப அவர் விநாயகர் சொல்லுவாரு, நான் எழுதிடுவேன், ஆனா நீ தங்க நீ சொல்லணும் அப்படிங்கிறப்ப வியாசர் சொல்லுவாரு. இவர் எழுதும்போது அந்த மயில் இறகால், அந்த காலத்துல மயில் இறகால் தான் எழுதுவாங்க. அது எழுதும்போது மயில் உடஞ்சிட்டு உடனே என்ன செய்வது, தன்னுடைய யானை தந்தத்தில் அவருக்கு அந்த ஒரு கம்பை ஒடிச்சு அதை வச்சு எழுதுவாரு. எழுதிவிட்டு மகாபாரதத்தை எழுதி முடிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் எல்லா மக்களுக்கு அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு கொல்கட்டை மட்டும் பண்ணல, எந்த காரியம் ஜெயிச்சும் இல்லை. அருகம்புல், எருக்கமாலை, செம்பருத்தி பூவு, துளசி எல்லாமே போட்டாலே அவருக்கு எதுனாலும் பிடிக்கும். அவருக்கு நந்தியாவட்டப்பூ, ரோஜா பூணும், அதுதான் அந்த மாதிரி எல்லா மலர்களும் வரணுங்கிற நினைப்பே இல்லை. சாதாரண எருக்கம் பூ வச்சு ஒரு அருகம்புல் வச்சு கும்பிட்டாலும் போதும், ஒரு நந்தியாவட்ட பூ வச்சு செம்பருத்தி பூ வச்சு கும்பிட்டாலே அவர் மக்களுக்கு அதை அனுகூலம் பண்ணுவாருங்கிறது. நம்ம கவலையை எங்கேயா போறோம், ரொம்ப கவலையா இருக்கும். அந்த கவலையை நம்ம செதறடிக்கணும்னு சொன்னா பிள்ளையாருக்கு செதறி தேங்காய் போடுவாங்க. அந்த கவலையெல்லாம் அந்த செதறி தேங்காய் மாதிரி செதறி வெடிச்சு போட்டுங்கிறதுக்காக அந்த செதறி தேங்காயும் போடுவாங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்த